Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 5th and 6th March 2025. The first article related to the open market operation. RBI வந்து ரீசெண்டாக ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ப்ளஸ் 1.9 lakh crore அமௌண்ட் மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி யூஎஸ்டி மூலமாக பண்ணாங்க. யூஎஸ்டி ஸ்வாப் மூலமாக சரியா. இது வந்து அது கூட சேர்த்துது. ஓஎம்ஓன்றது என்னது? ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஆர்பிஐ வில் பர்ச்சேஸ் அப்புறம் செல் தி ஷேர்ஸ், செல் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சரியா. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கவும் விற்கவும் செய்வாங்க. எப்போ விற்பாங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விற்பாங்க அப்படின்னா மணி ஃப்ளோ இந்த மார்க்கெட் இஸ் வெரி ஹை. அப்போ மணி ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து விற்பாங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மெச்சூரிட்டி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் வில் பர்ச்சேஸ் தி ஆர்பிஐ கிட்டேருந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ பணம் வந்து உள்ளே போகும். அதே இது வென் தேர் இஸ் அ லிக்விடிட்டி கிரன்ச் இருந்துச்சு அப்படின்னா தே வில் செல் தி செக்யூரிட்டிஸ், செல் தி கரெக்ட் தானே இல்லையோ? ஸோ பர்ச்சேஸில் தான் உங்களுக்கு மணி ஃப்ளோ அதிகமாகும். அப்படி தானே சொன்னேன்? கரெக்டா? ஆமாம். If RBI purchases bonds, that is government securities, money flow increase ஆகும், money supply will increase. அதே இது RBI வந்து sell the bonds, that is government securities அப்படின்னா people வந்து government securities purchase பண்ணுவாங்க. Automatically the money will go inside the RBI சரியா. ஸோ லிக்விடிட்டி கிரன்ச் கிரியேட் ஆகுது. லிக்விடிட்டி கிரன்ச்சை கம்மி பண்ணணும் அப்படின்னா மணி சப்ளை அதிகப்படுத்துறதுக்கான ப்ராசஸ் தான் பர்ச்சேசிங் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஃப்ரம் தி பீப்புள் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ பாண்ட் ஈல்டு வில் இன்க்ரீஸ் வென் ஆர்பிஐ வில் செல். பாண்ட் ஈல்டு தெரியும்ல, வில் இன்க்ரீஸ். ஸோ தட்ஸ் அபவுட் த கான்செப்ட். இப்போ அவங்க இது பண்ண இருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், AIF, Agricultural Infrastructure Fund பேர். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த இயர் 2020. கோவிட் டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ண. இதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் பிகாஸ் ஆஃப் லெஸ் கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதனால் லாஸஸ் அதிகமாக இருக்கும், சேமிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. அதுக்காக லோன் கொடுக்கறதுக்காக 1 lakh crore ஃபண்டை வந்து சும்மா கொடுக்கறது இல்லை. ஸோ இட்ஸ் கிவிங் லோன் தோஸ் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் இன் கோல்டு ஸ்டோரேஜ், அப்புறம் வேர் ஹவுசஸ், கோடவுன்ஸ் அமைக்கிறது, அப்புறம் ட்ரையிங் யார்ட்ஸ், காய வைக்கக்கூடிய யார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, பேக்கேஜிங் யூனிட்ஸ் இது ஒரு செட்டு. இனி ப்ராசஸிங் தி ஃபுட், தட் இஸ் அரிசியிலிருந்து மாவு உருவாக்குறது, ஃப்ளோர் மில்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட் ப்ராசஸிங், அப்புறம் ஃபுட் பேக்கேஜிங் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கும் இதனால உணவு வீணாகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணப்படும். அதுக்காக தான் இந்த ஃபண்டு கொடுக்குறாங்க. இட்ஸ் அ லோன். தெர் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க இல்லை லோனில். அப்புறம் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 9% லோனுக்கு மட்டும்தான். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து 2 கோடி வரைக்கும் லோன் அவைல் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு சரியா. இதில் நியூஸில் வந்ததுக்கான ரீசன் வந்து பஞ்சாப் வந்து அதிகமாக இதை அறுவடை பண்ணியிருக்காங்க இந்த லோன் எடுக்கிறதெல்லாம். மற்ற விவசாயிகள் வந்து பண்ணலை அப்படின்றது தான் இந்த புள்ளி விவரத்தில் தெரியுது. அதான் அங்கே சொல்கிறாங்க சரியா. So that's about the Agricultural Infrastructure Fund. You people need to study what is Agricultural Infrastructure Fund. இதோட டென்யூர், லோனோட டென்யூரும் 7 years தான், அதுக்கு மேலே கிடையாது.
ஸோ லெம்பாக் ஸ்ட்ரைட் அப்புறம் மசாக்கர் ஸ்ட்ரைட், இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டும் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணலை அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன அனிமல்ஸ் தட் இஸ் ஒரங்குட்டான், டைகர், அப்புறம் ரைனோ, அப்புறம் அந்த பக்கம் கங்காரு, கொமோடோ, டிராகன்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்றது. ஸோ இதை கண்டுபிடிச்சவரோட நேம், அதனால தான் இந்த லைன் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நவ் இட் வாஸ் இன் நியூஸ் பிகாஸ் ஆஃப் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தட்ஸ் ஆல். தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள், இந்தியாவில் இதே மாதிரி ஏதாச்சும் பிளேசஸ் இருக்கா அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகாத பிளேஸ் இந்தியாவுக்குள்ளாடி? அப்படின்னா there is a limitations. அது endemic species. Yeah, Western Ghats அப்புறம் Himalayas is an example. ரெண்டு பேர் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகிள், சிட்டிஸ் கோயலேஷன் ஃபார் சர்க்குலாரிட்டி, C3 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்க்குலாரிட்டி அப்படின்னா தெர் ஆர் 3 Rs. 3 Rs என்னது? 3 Rs இது வரைக்கும் நீங்க அந்த போல 3 R வரலையா? பார்த்து சொல்றதுல நமக்கு இல்லைதான். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஸோ இதான் 3 Rs. இதுக்கான ஒரு ரீஜனல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏசியா பசிபிக்கோட ரீஜனல் மீட்டிங் ஜெய்ப்பூர்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நியூஸ். ஸோ அதில் C3 அப்படின்ற சிட்டி பேஸ்ட் அர்பன் ஏரியாஸில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அர்பன் சிட்டிஸில். அப்படின்னு அர்த்தம் என்னது? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அப்படின்னா ரீயூஸ் வந்து திருப்பி அந்த பொருளை சரி பண்ணி யூஸ் பண்ணுறது, பயோ வேஸ்ட் இல்லைன்னா இ வேஸ்ட் அதிகப்படுத்தாமல் இருக்கு, ஸோ திருப்பி யூஸ் பண்ணுறது. ரீசைக்கிள்னா என்னது? மறுசுழற்சி பண்ணி அதை திருப்பியும் பயன்படுத்துறது. அப்படின்னா பழைய கார்லாம் இருக்கும், புதிய அலுமினியம், புதிய அயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த பழைய காரை உடைச்சு அதை திருப்பி ரீசைக்கிள் பண்ணி புதிய கார்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸை பயன்படுத்துறது. வாட் இஸ் ரெடியூஸ்? ரெடியூசிங் தி வேஸ்ட், வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ புதுசாக நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் எடுக்கும்போது கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாகும். சரியா, புதுசாக நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் அது மாதிரி you can reduce the import also. புரியுதா? So that's about this article. The next article, wetland conservation of India. So நியூஸ்ல வந்ததுக்கான ரீசன் வெட்லேண்ட்ஸ் வந்து ரொம்ப டிமினிஷிங்காக இருக்கு. அது மாதிரி Feb 2nd 1971 ஈரானியன் ராம்சார் அப்படின்ற பிளேஸ்ல கன்வென்ஷன், அது இப்போதான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் வெட்லேண்ட் டே. ஸோ அதை வச்சு தான் இந்த ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ 2017-18 இந்தியாவோட ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெட்லேண்ட்ஸ்னா தெரியும்ல, ஸோ இட்ஸ் அ கிட்னி ஆஃப் த குளோப். கிட்னினா இட் வில் பியூரிஃபை தி வாட்டர், ஃப்ளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், கார்பன் டை ஆக்சைடை கம்மி பண்ணுறது. அது மாதிரி ரீசார்ஜிங் தி கிரவுண்ட் வாட்டர் லெவல், ஸோ வாட்டர் லாகிங் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இந்தியா குளோபலி எடுத்துக்கிட்டா 6% ஆஃப் தி எர்த் இஸ் கவர்ட் வித் வெட்லேண்ட்ஸ். இட் சப்போர்ட் 40% ஆஃப் தி ஸ்பீஷீஸ். பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ஹெல்ப் பண்ணுது குளோபலில். ஸோ 1970s எடுத்துக்கிட்டிங்கன்னா 35% ஆஃப் தி குளோபல் வெட்லேண்ட் ஏரியா அழிஞ்சு போயிருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. 1970க்கு பிறகு இந்த டீகேட்ஸில் கம்மியாக இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இந்தியாவை எடுத்துக்கிட்டா நேஷனல் வெட்லேண்ட் டிகேடல் சேஞ்ச் அட்லஸ் 2017-18 ரிப்போர்ட் படி 27,403 வெட்லேண்ட்ஸ் இருந்திருக்கு இந்தியாவில். 18.4% ஆஃப் த இந்தியாவோட நிலப்பரப்புல 18.4% இட் இஸ் வெட்லேண்ட்ஸ். 2.3% 2 to 3% ஆனுவலா கம்மியாயிட்டு இருக்கான் வெட்லேண்ட்ஸோட அளவு. அப்புறம் 89 ராம்சர் சைட்ஸ் ஆர் தேர். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது மொத்த ராம்சர் சைட்ஸோட அளவு வந்து 1.34 மில்லியன் ஹெக்டர்ஸ். அதில் அதிகமாக இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் ராம்சர் சைட்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் வந்து பேடி வெட்லேண்ட்ஸ். அப்போ ரைஸ் ஃபீல்டு தான் நம்ம வெட்லேண்ட்ஸ்ன்ற கணக்கில் வச்சு 70%.
இவங்க சொல்லக்கூடிய கணக்கில். கோஸ்டல் ஏரியா 6,750 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அதில் மேங்க்ரூவ் ஈகோ சிஸ்டம் இஸ் த கான்ட்ரிபியூஷன். சுந்தர்பான்ஸ், அந்தமான் நிக்கோபார், ஒடிசா, குஜராத் எக்ஸெட்ரா. சவுத் இந்தியா எடுத்தீங்கன்னா ஏரிகள், டேங்க்ஸ் சொல்லுவீங்க, ஏரிகள். செம்பரம்பாக்கம் ஏரி, பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை இஸ் a marshland, wetland. ஸோ 50% லாஸ்ட் சிட்டி பேஸ்ல இருக்கக்கூடிய வெட்லேண்ட்ஸ் வந்து அதிகமாக. அது பள்ளிக்கரணை எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பள்ளிக்கரணை இப்போ ரீசெண்டாக தான் ராம்சர் சைட்டாவே மாறுச்சு, சென்னையில் இருக்கு. அது மாதிரி ஈஸ்ட் கொல்கட்டா சிட்டியில் இருக்கக்கூடியது, அது வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொல்கட்டா, அழுக்கு தண்ணியை அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அது வந்து டேமேஜ் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. 70% 80% கங்கா ஃப்ளட் லைன் வந்து அழிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது லாஸ்ட் 5 decades. ஸோ இது எல்லாமே ரிப்போர்ட் ரிலேட்டட் டு. ஸோ எதுக்கெல்லாம் வெட்லேண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஈக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் பியூரிஃபைங் தி வாட்டர், ஃப்ளட்டை தடுக்கிறது, சாயில் எரோஷனை தடுக்கிறது, வாட்டர் ரீசார்ஜிங், ஈக்கலாஜிக்கல் சப்போர்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், நிறைய உயிரினங்கள். எக்கனாமிக்கல் வேல்யூ, தட் இஸ் ஃபிஷ் அதிகமாக பிடிப்பாங்க. அது மாதிரி வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுறது. ஒரு வருஷத்துக்கு ஒரு வெட்லேண்ட் 100 மில்லியனுக்கான ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்றது. ஃபிஷ்ஷு, வாட்டர் ரீசைக்கிள் பண்ணுறது, பியூரிஃபைங் பண்ணுறது. அப்புறம் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், கார்பன் டை ஆக்சைடை தக்க வைக்கிறது. அது மாதிரி வி ஹேவிங் உலர் லேக், தட் இஸ் டூரிசம் பர்பஸ். உலர் லேக், சில்கா லேக், அப்புறம் கொடைக்கானல், சரியா, கொடைக்கானல் லேக், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, லோக்டக் லேக் எக்ஸெட்ரா. So that's about the articles. Now, இன்னொரு ஆர்டிகல் இருக்கு, டொமைசல் பேஸ்ட் ரிசர்வேஷன். இது நேற்றுக்கு வந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். டாக்டர் தன்வி பெஹுல் வெர்ஸ் ஸ்ரேக் கோயல் கேஸ்ல ஆர்டிகல் 14 படி டொமைசல் பேஸ்ட் ரிசர்வேஷன் ஆன் எஜுகேஷன், மெடிக்கல் காலேஜஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்கறது தப்பு அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட்டா, டொமைசல் கோட்டானா என்னது? டொமைசல் பேஸ்ட் ரிசர்வேஷன், கோட்டா பேஸ்ட் அப்படின்னா ஒரு 50% எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே பிஜி படிக்கிறவங்களுக்கு. பிஜி படிக்கிறதுக்கு இன்னைக்கு நீட்டில் 0 மார்க் எடுத்தாலும், நீட் எழுதணும் அவ்வளோதான், 0 மார்க் எடுத்தாலும் யூ ஆர் குவாலிஃபைட் டு ஸ்டடி பிஜி. தெரியாதோ? ஃபீஸ் கட்டி படிக்கணும், ஆனால் எழுதணும். 0 is a limit for qualifying for NEET, பிஜி நீட்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ ஒவ்வொரு ஸ்டேட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்தந்த ஸ்டேட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் பண்றாங்க. ஏன்னா எஜுகேஷன், தட் இஸ் ஹெல்த் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட். அப்போ அவங்க வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ அதனால 50% சீட்ஸை நம்ம பிஜியில், யூஜியில் வந்து 7.5 ரிசர்வ் பண்ணியிருக்கோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இதில் 50% சீட்ஸ் வந்து ரிசர்வ்டு. நீட் எழுதுறாங்க, நீட் எழுதணும். 50% சீட்ஸ் ரிசர்வ், கோட்டா பேஸ்டில் ரிசர்வ் டு டொமைசல் பேஸ்ட். நம்ம தமிழ்நாடு பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்ஸும் பண்ணுறாங்க. இப்போ அதுதான் வந்து ஆர்டிகல் 14 படி ரைட் ஈக்குவாலிட்டி படி இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணியிருக்காங்க. சரியா? இனி இது ரிவ்யூ பண்ணப்படுது அப்படின்றதெல்லாம் தெரில. பட் யூ பீப்புள் நீட் டு அப்டேட் இன் யுவர் நோட்ஸ், அதை எழுதிக்கோங்க. சரியா? தட்ஸ் ஆல். இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸ்டேட்ஸ் ஏன் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, கோட்டா பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ, ஸ்டேட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க மோஸ்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காலேஜஸ் கிரியேட் பண்ற. அதுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் ஆல்ரெடி யூஜி படிச்சவங்களா இருக்கணும்ன்றதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அதனால ஸ்டேட்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அதையும் வந்து ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது அவங்க வந்து ஏன் செலவு பண்ணணும் அப்படின்ற தாட் வரும் அப்படின்றது சொல்லப்படுது. That's all. So that's all about the articles. Now we will move on to the MCQs. Question number 1. With reference to the Indus dolphin, river dolphin, consider the following statements. Statement number 1. It is found exclusively in Indus River system in Pakistan. Statement number 2. It is listed as endangered on IUCN Red List. Statement number 3. It has been declared as the state aquatic animal of Punjab. Which of the statements given above is are correct?
Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. Question number 2. The Tendulkar Committee and Rangarajan Committee are primarily associated with which of the following issues? Options are A. Tax reforms, B. Poverty estimation, C. Inflation control, D. Banking sector reforms. Question number 3. With reference to the National Board for Wildlife, consider the following statements. Statement number 1, it was established in 2003 under Wildlife Protection Act 1972. Statement number 2, standing committee comprises vice chairperson and 10 nominated members. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, Article 136, correct the now? Options are Supreme Court's power to grant special leave petition, special leave appeal. Option B, the power of the Supreme Court to review its own judgment. Option C, the procedure for impeachment of the judge. D option, the jurisdiction of high courts in India. Question number 5. Consider the following statements regarding the gharial. Statement number 1, it is classified as critically endangered by IUCN Red List. Statement number 2, it is listed under Schedule 2 of Wildlife Protection Act. Statement number 3, all species of crocodile mainly prey the warm-blooded animals. So how many of the statements given above is are correct? Options are E. What? Monume? So how many of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 and 3 only, C 1 and 2 only, D all of the above. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.